ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இவரை ஏன் ஃபஸ்ட்டு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இன்றைக்கி ஸ்பெஷல். ஸோ இவருக்கு இன்றைக்கி பர்த்டே, 4th பர்த்டே. ஸோ பர்த்டே பாய் இவர். ஸோ இவர் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபம் வேறு. ஸோ கார்த்திகை தீபமும் இவர் பர்த்டேவும் சேர்த்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். நம்ம நிறைய விளக்கேற்றி பாப்பாவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் கேக் கட்டிங்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்மையாக அசத்தலாக பண்ணிடணும்னு ஒரு கனவு கண்டேங்க. ஆனால் அந்த கனவெல்லாம் பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு, பயங்கர சொதப்பிச்சு. ஸோ வீட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை. அதனால் கொஞ்சமாக விளக்கேற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் விளக்கெல்லாம் தொடக்கிட்டு வீட்டில் தண்ணியே சுத்தமாக இல்லாமல் எந்த வேலையும் செய்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த மழை தான். தீபத்துக்கு முன்னாடி வந்த மழை என்னாச்சு, எங்கள் ட்ரைனேஜ் ஃபுல்லாக ரொம்பி ட்ரைனேஜ் ரொம்பினதுனால அது எங்களுடைய போர் வாட்டரில் கலந்து ஸோ அது ரொம்பவே வேறு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அது யூஸ் பண்ண சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல, நல்லாவும் இல்லை. அதில் பாத்திரம் தேய்க்கவும் முடியாது, எந்த ஒரு யூஸுக்குமே அந்த தண்ணி யூஸே ஆகாது. ஸோ வாங்க நம்ம எவ்வளோ தண்ணியில் கழுவுறோன்னு பார்க்கலாம். ஸோ வெளியே இதை காசு கொடுத்து இந்த தண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ சாமான் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரமும் பூஜை சாமான் ப்ளஸ் இதெல்லாமே இதில் தான் தேய்க்கணும். அதனால் பூஜை சாமான் ஃபுல்லாக தேய்க்காமல் கம்மி பண்ணிக்கிட்டேன். விளக்கு காமாட்சி விளக்கு மட்டும் துலக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ப்ளஸ் விளக்கு அகல் விளக்குலாம் எண்ணெய் கம்மியாக துலக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லை. நான் அதிகமாக தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ என் பையன் என்ன பண்ணால் நான் கழுவுறேன்னு சொன்னான். அது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அவன் நிறைய தண்ணி இது பண்ண மாட்டான், அந்த தண்ணியிலே ரிப்பீட்டட் கழுவிட்டே இருப்பான். ஸோ எனக்கு அதை தான் தேவை. நான் பண்ணால் அப்படி பண்ண எனக்கு பிடிக்காது. சரிப்பா நீயே பண்ணுன்ட்டு ஜஸ்ட்டு சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவனை கழுவ சொல்லிட்டேன். அவன் அந்த தண்ணியிலே கழுவி சுத்தமாக கழுவி கொடுத்துட்டான். அவன் கழுவுறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படின்னா அதில் நான் சோப்பு போட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே நீட்டாக அழகாக கழுவி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் பண்ணாமல் எனக்கு அந்த விளக்கை க்ளீன் பண்ணி அதை பொட்டு வச்சு அது எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் பிஸியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை செய்கிறேன்னா நானும் ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த அழுக்கு தண்ணியில் கழுவ எனக்கு பிடிக்காது. அது நல்ல தண்ணி தான், ஆனால் அந்த விளக்கி அந்த கொஞ்சம் தண்ணியில் நான் விளக்கு முடிக்கணும். அப்போ அடுத்த தண்ணி காலி பண்ணேன்னா ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. எனக்கு குடிக்கிற தண்ணியில் தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ குடிக்கிற தண்ணியில் தான் நாங்கள் பாத்திரமாக வளர்க்கணும். ஸோ லாரி தண்ணியும் வராது, ஒன் டைம் தான் வந்துச்சு. ஸோ மறுநாள் காலையில் வர வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா பர்த்டே பாய் அவன் குழந்த. ஸோ அவனுக்கு கூட நான் இன்றைக்கி தலைக்கு ஊற்றலை. ஸோ தலைக்கு ஊற்றிட்டு தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், புது ட்ரெஸ் போகணும்லாம் ஆசைப்பட்டுருந்தேன். ஸோ தலைக்கு நான் ஊற்றலை இன்றைக்கி அவனுக்கு. ஏன்னா தண்ணி இல்லை, அந்த அழுக்கு தண்ணியில் ஊற்ற முடியாது. வெளியே தண்ணி பிடிச்சும் தண்ணி காசே ஊற்ற முடியாது. ஸோ காலையில் 2 குடம் தான் பிடிச்சிட்டு போனாங்க. ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு கார்த்திகை தீபத்தையும் இவ்வளோ மோசமான என் பையன் பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணுவேன் நினச்சி கூட நான் பார்க்கல. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அழகாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை அழகாக வீடியோ எடுத்து போகணுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போகணும்னு நினைக்கல. ஸோ எனக்கு இது பிடிக்கவும் இல்லை. ஏன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஸ்மெல் தாங்கவே முடியல. பார்த்திங்களா எவ்வளோ வெள்ளையாக கழுவி கொடுத்துருக்கேன் என் பையன்ட்டு. ஸோ அவரே நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னு சொன்னார். அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. சரிப்பா நீங்களே வைங்க அப்படி சொல்லிட்டேன். ஆனால் பாப்பா தூங்கிட்டுருக்கா, சத்தம் வரக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டேன். இப்போது நான் ஸ்லோவாக பேசுகிறதுக்கு காரணம் என் குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்கா. ஸோ வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா லைட் போட்டால் குட்டி பையன் எழுந்துப்பான், அவன் பொட்டு வைக்க விட மாட்டான். ஸோ இருந்தாலும் என் பெரிய பையன் கொஞ்சம் சத்தம் போட நிறுத்தவே மாட்டேங்கிறான். அதாவது பேசிகிட்டே இருக்கான் லொட. அம்மா இது எப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணுன்ட்டு எப்படியோ மஞ்சள் வச்சு முடிச்சார். நீ எப்படியோ வச்சுக்க போய் விட்டுட்டேன். ஸோ கொங்க வைக்க சொன்னால் கொங்கத்தை வச்சுட்டு கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தான். அவனும் குழந்தை இல்லையா, அதனால் அவன் வேலையை அவனுக்கு ஆரம்பித்தான். ஸோ நைஸாக விளையாடுறதுக்கு தான் வந்தார். ஸோ கொஞ்சம் எடுக்கிறேன், கொஞ்சம் கரைக்கிறேன், கொஞ்சம் எடுக்கிறேன், கொஞ்சம் கரைக்கிறேன், எப்படியோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இருட்டில் நாங்கள் வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணுறது, பாப்பா தூங்குது. எழுந்துட்டார் அவர். என் பையன் சும்மா இருக்க மாட்டான், பெரிய பையன் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். ஸோ பேசி எழுப்பி விட்டுட்டான். அவர் இப்போ போயிட்டு எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இவர் என் மடியில் வச்சுட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் வச்சு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவன் டைவர்ட் ஆகிட்டான், வேறு விஷயத்துக்கு போயிட்டான், படிக்க போயிட்டான். சரி மீதி இருக்கிறத நான் அழகாக பொட்டு வைக்கலாம் பார்த்தா இந்த குட்டி பையனை வைக்க விடலை. சரி வச்ச வரையும் போதுன்னு ஒரு பொட்டு வச்சுட்டு
முடிச்சுட்டேன் நான். ஏன்னா டைம் ஆகுது. ஸோ எல்லோரும் எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இந்த பாப்பா வச்சுட்டு நான் முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நானும் என் அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி பண்ண முடியல. ஸோ வீட்டில் இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக பண்ணலாம். ஆனால் நானே மடியில் வச்சுன்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ போய் மேலே கொடுத்துட்டு வந்திருக்கேன் எங்கள் அத்தைக்கிட்ட. ஸோ அவங்க வந்து என்னம்மா என்ன முடிக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கும் நான் கடகடன்னு முடிச்சாகணும். ஏன்னா அவன் 10 நிமிஷத்தில் வருவானா இல்லை காலவரில் வருவானான்னு தெரியல. கடகடன்னு கூட்டு வந்து விட்டுடுவாங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. ஆனால் பாப்பா அழுவுறா, தூக்கம் வருது, பசிக்குது. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி அவங்க அப்படி வரத்துக்குள்ளே நான் என் வேலையை முடிச்சாகணும். ஸோ எல்லாருக்கு முன்னாடியும் நான் வாசல் பெருக்க ஆரம்பிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கு முன்னாடியும் விளக்கும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போடவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் விட்டால் இப்போ எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் அப்படியே பெருசாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் பெரிய கோலம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நான் உண்மையாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போட்டேன். ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டி கடை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியுது. என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே கோலம் பிடிக்கும். யாராவது அழகாக கோலம் போட்டால் அதை ரசிச்சுட்டு இருப்பேன். எப்படி போட்டாங்க அதை பார்த்து நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ மார்கழி மாதத்துக்கு டெய்லி ஒரு கோலம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போவே வீட்டில் நிறைய தண்ணி பிரச்சனை போயிட்டுருக்கு. நாங்களே இந்த வீட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ஏன்னா நான் பெரியவங்க மட்டும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 குழந்தைங்கள வச்சுருக்கேன். குழந்தைங்கள வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் நான் எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு வந்து தண்ணியில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சாதா தண்ணியில் இப்போ மழை காலத்தில் பசங்களுக்கு ஆக மாட்டேங்குது. இதில் ட்ரைனேஜ் வேறு கலந்துச்சா எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ எப்படியே வெளியே கோலம் போட்டாச்சு. என் கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே குட்டி கோலம் போட்டேன். நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். இது ஓட்டுறதுனால ஃபாஸ்ட் இல்லை, நான் உண்மையாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டுறேன் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகணுன்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் கோலம். நான் பொறுமையாக போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவேன். ஆனால் டைம் இல்லை. குட்டி பாப்பா கீழே வரத்துக்குள்ளே என் வேலையை முடிச்சு வழக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவோம். அவனை வச்சுட்டு நான் வழக்கு ஏற்றவும் முடியாது, வழக்குக்கு திரி போடவும் முடியாது. எல்லாத்தையும் பிடுங்கிடுவான் அவன். ஸோ என் கோலம் எப்படி இருக்கா சொல்லுங்கள். நல்லா இருக்கா சொல்லுங்கள். சரி, என்னோடய சின்ன கோலம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக போட்ட கோலம். நான் இதை மைண்டில் இதை தான் போகணுன்னு யோசிக்க மாட்டேன். ஸோ அந்த நேரத்துக்கு போய் என்ன எனக்கு தோணுதோ அதை போட்டுட்டு வந்துடுற கோலம். ஸோ எப்பவுமே அப்படி தான். ஸோ போடணும் அப்படின்னா புள்ளி கோலம் போட்டு பார்த்து போடுவேன். ஸோ வழக்கம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வழக்கம் ஏற்றியாச்சு. ஸோ ஹாப்பி கார்த்திகை தீபம் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கிராண்டாக பண்ணிங்களா, சூப்பராக பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஸோ நான் இங்கே சிம்பிளாக தாங்க பண்ணேன். இன்னும் நான் நிறைய விளக்கு ஏற்றலான்னு ஆசை வச்சுருந்தேன். ஸோ ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பர்த்டே பாயை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ சிம்பிளாக ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கேன். ரோடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. புது ட்ரெஸ் போட்டிருந்தேன், தண்ணியெலாம் சேரணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரதோஷம் ப்ளஸ் கார்த்திகை தீபம், கிருத்திகை எல்லாமே இன்றைக்கி. அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் என் பையன் பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை எப்படி விளக்கேற்றுறாங்களோ அந்த மாதிரி இங்கே சிவன் கோயிலில் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இது என்னதோ பேர் எங்கள் அம்மா சொன்னாங்க, பேர் தெரியல எனக்கு. ஸோ இது நான் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. அங்கே நான் பேச நிறுத்திட்டேன். ஏன்னா அது அப்போ நமசிவாயா அப்புறம் அரகுரெல்லாம் கத்துவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை நீங்களும் கேட்கணுன்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஸோ 2 பசங்க விநாயகர் கோயிலில் உட்கார வச்சுருக்கேன். ஐயர் இன்னும் வரல. ஸோ பையனுக்கு வந்து விநாயகர் கிட்ட அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி சிவன், முருகர் ப்ளஸ் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஸ்பெஷல். ஸோ யாருக்கு அர்ச்சனை பண்ணுறது, ஸோ பொதுவாக நம்ம விநாயகருக்கே பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு நான் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு விநாயகர்கிட்ட உட்காந்துருக்கேன். ஆல்ரெடி விநாயகருக்கு வந்து சாக்லேட்டு நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அதனால் விநாயகர்கிட்ட கொஞ்சம் சாக்லேட் வச்சுட்டு மீதி இருக்க சாக்லேட் வந்து அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கும் எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாய்பாபாவை பார்த்துட்டு அங்கே ஐயர் வர லேட்டாகவும் சொல்லிட்டேன். ஏன்னா 3 கோயில்லையுமே வந்து மாற்றி மாற்றி பண்ணணும். அங்கே எல்லா சாமியும் இருக்குது அந்த இடத்துல. முருகர், சிவன்லாம் இருக்காங்க, ப்ளஸ் அம்மனுக்குன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே வரணுன்றதுக்காக இன்னும் வரல. ஸோ எப்படியும் நாங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டோம். ஐயர் இல்லை, வேறு ஒருத்தவங்க கிட்டே பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டோம். அவங்க ஐயர் மாதிரி தான், அவங்க கூட ஹெல்ப்பரு.
ஸோ அவங்க பண்ணுற சொன்னாங்க, பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து கோயிலேருந்து நேராக நாங்கள் கேக் வாங்க வந்துவிட்டோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நடந்ததுங்க. எல்லாமே வந்து கேக் வாங்க வந்துவிட்டோம். ஸோ கேக் வாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார், சீக்கிரமாக இன்றைக்கி வேலையிலேருந்து பர்மிஷன் போட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி கேக் ட்ரெஸ் போட்டு வண்டியில் வரதுனால புது ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் நடந்து வர மாதிரி கோயிலுக்கெலாம் கொஞ்சம் சுமாரான ட்ரெஸ்ஸாக போட்டு போனேன். ஸோ கேக் எது வாங்கணும் அப்படின்னா ஒரே கன்ஃபியூஷன் அவருக்கு, எல்லாமே இது வேணும் அது வேணும்னு. ஆனால் அவனுக்கு தெரியாது, எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷம் கிருத்திகை அப்படின்றதுனால வந்து கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ நாங்கள் எக்லெஸ் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எக்லெஸ்ஸு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு வாங்கிட்டு போகிறது தான் நம்ம வந்திருக்கோம். அது என் பையனுக்கு தெரியாமல் இதை வாங்கலாம் அது வாங்கலாம், இந்த கலர் வாங்கலாம் அந்த கலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ நாங்களும் அப்படியே டைம் பாஸ் பண்ணேன், இது வேணுடா இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே கேக் ரெடியாக வந்துட்டுருக்கு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம், கேக் வாங்கும்போது அதை ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அந்த கேக் வந்து மேலெலாம் அழிஞ்சு போச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான். நான் கரெக்டாக தான் பிடிச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி இது வச்சது, எக்லெஸ் கேக்குறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருந்திருக்கு போல். ஸோ அது எப்படியோ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் பட்டுட்ருக்கு, அது ஃபுல்லாகவே அலைஞ்சு போச்சு. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கி எல்லாமே சொதப்பல், கார்த்திகை தீபம் சொதப்பல், என் பாப்பா பர்த்டே சொதப்பல். ஸோ இப்படி ஒரு சொதப்பலான டே நான் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தீபம் நல்லா செலிப்ரேட் பண்ணலை. என் பையன் பர்த்டே கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன், அதுவும் பண்ணலை. வாங்கிட்டு வந்து கேக்கையும் நான் இது பண்ணிட்டேன். ஸோ இது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் கேக் சாப்பிட போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தண்ணி பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இதோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ செலிப்ரேட் முடித்து கேக் கட்டிங் வந்தவங்க அவங்க பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் ஆளாளுக்கு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் பையனுக்கு. ஸோ நாங்களும் இதோ கிளம்பலான் இருக்கோம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த மழை வரத்துக்குள்ளே சேஃப்டியாக இருங்க. இந்த மழைக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருங்க. 2 மழையோட இந்த வாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி இஷ்யூஸ் வந்து நாங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் சந்திப்போம் நினச்சி கூட பார்க்கல. மெயினே வீட்டுக்கு தண்ணி தான், அதுவே இல்லை அப்படின்னும் போது அடுத்தடுத்து வர எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மெயின் என் பையன் பர்த்டே ப்ளஸ் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிச்ச நாள் இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் தான். ஸோ விளக்கேற்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அழகாக நிறைய விளக்கேற்றணும். ஸோ அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. குட்டி பாப்பா வந்து எங்கள் அத்தையை வச்சுருக்காங்க, அவங்க பாப்பா வச்சு நான் கேக் கட் பண்ண நினச்சேன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மைண்ட் டென்ஷன் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்குது. ஸோ எனக்கு டே ஃபுல்லாக ஏதாவது ஒன்று சுத்தத்துலேயே போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பர்த்டேவாக நம்ம ஹாப்பியாக கொண்டாடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். கடவுள் எப்படி விடுறாரு தெரில, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.